ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லேர்ன் வித் சுஜிகிரண் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நிறைய நாள் ஆச்சுங்க. நாள் இல்லைங்க, மாதமே ஆயிடுச்சு. 5-6 மாதத்துக்கு மேலே இப்போ தாங்க நான் வீடியோவே போடுறேன். இந்த வீடியோவில் என்னடா இந்த வீடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோங்க. அந்த தெருவில் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்துக்கும் இப்போ நான் காட்டுற ஒரு கவிதைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 9th வகுப்பில் உள்ள சமச்சீர் கல்வியில் உள்ள அதாவது இயல் 1ல் உள்ள அடுத்த 2வது செயல் தமிழ் வெடித்தோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நுழையும் முன் படிக்கலாம். நுழையும் முன். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கொரு கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தண்டி என்று பல தூடு வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூடு பொருளாக்கியுள்ளது தமிழ் வெடித்தோடு. இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியங்களில் தமிழ் வெடித்தோடு கவிதையை நம்ம ஒரு நாடக வடிவில் ஒரு கதை வடிவில் பார்க்க போகிறோம். இவட பார்த்தீங்கன்னா மதுரையில் கோயில் வச்சு பேர் பார்த்தீங்கன்னா சொக்கநாதர். இவர் தாங்க மதுரையில் அழகான ஒரு கோயிலை வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் கோவிலில் சந்தோஷமா கடவுள்கிட்ட வேண்டிட்டுக்காரு. அதாவது இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வரணும்னு சொல்லிட்டுன்னு அதில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. அப்படின்னு பார்க்கலாம். கடவுளே, நான் கஷ்டப்பட்டு கை நிறைய சம்பாதிச்சு இந்த கோயிலை மலையடி வாரத்தில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேனே. நிறைய பக்தர்கள் இங்கே வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூரிய பகவானே, நீங்கள் நான் கூட வேணும். கடவுளா, கடவுளே, பகவானே, சிவனே, நீங்கள் தான் எனக்கு கூட வேணும். இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வரணும். நீங்கள் நான் கூட வேணும். கடவுளே, பரவாயில்லையே, நான் புதுசாக கட்டின கோவில் இத்தனை பட்டக்கள் வந்துருக்கீங்க. எனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்போ நான் மணி வச்சிடுறேன். சாமிக்கு பூஜை பண்ணலாம். சரிங்க சாமி, கேள்விப்பட்டு தான் நம்மளே வந்தோம். இவங்க தான் சொன்னாங்க, உங்கள் பேர் ஃப்ளோரா. இவங்க தான் சொன்னாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி சொன்னது. எஸ், நான் தான் ஆக்சுவலி பாக்யலட்சுமி கிட்ட சொன்னேன் தான் இவங்க வந்தாங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க மேடம், எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஷாக ஆரம்பிச்சு பேஷாக முடிக்கணும். எல்லா சாமியும் நல்லா வேண்டிக்கோங்க. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. என்னோட மலையாளி வர கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டேலா, நல்லா என் ஆசையெல்லாம் நிறைவேறும். இந்த மலையாளி வர கிராமத்தில் இந்த மலையாளி வர கோவிலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வெதர் என்விரான்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது சூரியன் வேறு. கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. ராணியக்கா, நீங்க சொன்ன மலையாளி வர கோவில் இதுதானா? சூப்பரா இருக்கே. ரொம்ப ஹைட்ல இருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவில். இவர்தான் இந்த கோயிலோட பூசாரியா? என்ன இது? இவரை பாக்குறப்ப ஏதோ அந்த இறைவன் சிவனையே பாட்டமா இருக்கு. யார் இவரு? இவர்தான் அந்த கோயில் பூசாரியா? இவரை பார்த்தாக்க ஏதோ ஒரு நல்ல சக்தி நிக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு காதல் என்னோட ஆற்றல் கூட வர மாதிரி இருக்கு. அது ஏனே எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. கடவுளே, கணேசா, விநாயகா, கிருஷ்ணா, எனக்கு அந்த ஆற்றல் என்னன்னே எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோயில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமியில வேண்டதுல இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும், அதாவது இந்த கோயிலை கட்டிய சொக்கநாதர் மற்றும் இந்த பெண் பெண்மணி பார்த்தீங்கன்னா
அவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டோன்னே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்துட்டு ஏதோ வித்தியாசமான உணவு என்னமா இருந்தது. அவங்க உடலத்துக்குள்ள அவங்களுடைய இதயத்துக்குள்ள ஏதோ காடலே பரவனமாக இருந்துச்சு. இந்த காட்சி ரொம்ப மகிழ்வான காட்சி இந்த பெண்மணிக்கும் அண்ட் இந்த சொக்கநாதருக்கும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நேரமா அந்த பெண்மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஃபுல்லா சுத்திட்டே இருந்தாங்க. தெரு ஃபுல்லா சுத்தி அந்த அவங்க வந்துட்டு அவங்க மீட் பண்ணாங்க இல்லையா சொக்கநாதர், அவருக்கு அந்த சம்பவத்தை பத்தி தான் யோசிச்சிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சொக்கநாதர் மீது காதல் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த காதலை எப்படி வெளிப்பண்றன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தெரிவுப்பட்டதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு தூடு யாராவது இந்த காதலை வந்துட்டு தெரிவுபடுத்த ஒரு தூடு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டுன்னு அவங்க என்ன யாரை தூட அனுப்பிச்சாங்க வாங்க பாருங்க. ஒருத்தர் தூடு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய அந்த வருங்கால கணவர்கிட்ட என்னோட காதலை நான் தெரிவிப்பேன். ஆனா எனக்கு நான் தூட யாருமே இல்லையே, நான் எப்படி என்னோட காதலை தெரிவிப்பேன்? இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பெண்மணியோட குழப்பத்தை தீக்க தெருவில் இருக்கிற எல்லாரும் கூடி வந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பெண்மணியே, உன்னுடைய குழப்பம்தான் என்ன? எது? அந்த நீ காதல் கொண்ட அந்த நாடருக்கு இப்ப வந்து அந்த தூடு அனுப்பணும் அவ்வளவுதானே? எடை வச்சு தூடு அனுப்பினானே சொல்ற. நான் வேணும்னா தூடுக்கு போறேன். இல்ல செல்வியாக்கா, நான் தூடுக்கு போவேன். அட ரேகா, நீ பேசாம இரு, நீ இன்னும் சின்ன பொண்ணுதான். நான் போறேன். விஜயா, கமான் விஜயாவட்டி, இட்ஸ் யோர் டெசிஷன். எனிவேஸ் நீயே சொல்லிக்கோ, நானே போறேனே. நான் போட்டீங்கன்னா யார் போறாங்கன்னு சொல்லிட்டு தூடுக்கு ஒரு பெரிய என்ன சொல்ற கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாமே வந்து நான் போறேன் ஆளு கொட்டரை சொல்லிட்டே தான் இருக்காங்க. நான் யாருமே முன் வர மாதிரி தெரியல. அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி, அதாவது நம்ம விஜயாவட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யோசனை வந்துச்சு. நீங்க பேசாம இருங்க, நீங்க யாரும் இதுக்கு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னோட பிரச்சனை தான். ஆனால் என்னோட பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் பேசாம இருங்க, ஓகே? விஜயாவட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு எடுத்து சாக்லேட் எடுத்து தமிழ் எழுதுறாங்க. எல்லாருமே குழப்பத்துக்கு உண்டாயிடுறாங்க. என்னடா இந்த பெண்மணி தமிழ் எழுதுறாங்க சொன்னேன். எல்லாரும் கேட்க விஜயாவட்டியோட பதில், நீங்க பாருங்க, நீங்க எல்லாமே ஆளுக்காளுக்கு தூடு போறேன்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுக்கு. அதுக்கு பேசாம நான் தமிழ் மொழிக்கிட்டே தூடு கேட்டுக்கிறேன். தமிழ் மொழியே, திட்டிக்கும் தெல்லம்படின் மேலான முட்டிக்கணியே முத்தமிழே. விஜயாவட்டி, உங்களுக்கு தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாடா? ஏன் மற்ற லாங்குவேஜ் கிட்ட நீங்க வந்து ஹெல்ப் கேட்க கூடாடா? என்ன ஃப்ளோரா, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. பேசாம இருங்க. உங்களுக்கு தமிழோட அருமை பற்றி உங்களுக்கு தெரியாது. தமிழ் வந்துட்டு இயலிசை நாடகம் முத்தமிழை விளங்குகிறது. அது மட்டும் இல்ல, சிந்தாமணி, அதாவது சிதறான மணி அப்படிங்கிற அர்த்தோடைய நூல் ஒன்று இருக்கு. மனிதர்களுக்கே 3 குணங்கள் தான். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 குணங்கள் இருக்கு. இதெல்லாம் அந்த தமிழோட அருமை. அது மட்டும் இல்ல, நமக்கு மனிதர்கள் உண்டாக்கிய வண்ணங்களும் ஒரு 5 தான் இருக்கும். ஆனா தமிழோட வண்ணங்கள் 100 தான். நாவிற்கு எட்டக்கூடிய சுவைகள் 6 இருக்கும். ஆனா தமிழும் வந்துட்டு 9 சுவைகள் இருக்கும். அதே சமயம் தமிழுடைய அழகே பெறாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழியாத அழகு ஒண்ணுதான். ஆனா தமிழுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மை முதலிய 8 அழகினை பெற்றுள்ளது. மனிதர்களை விடவே ஊற்றமான தமிழுக்கு நான் இப்ப தூடு அனுப்ப போறேன். மனிதர்களே குறைவானவர்கள் தான். தமிழ் ஊற்றமானது. குணங்களிலோ வண்ணங்களை சிறப்பு ஆகியவற்றில் தமிழ் தான் மனிதர்களுடைய மேலாடுது. நீங்க வந்துட்டு ஆங்கில மொழி எடுத்துட்டீங்கன்னா ஆங்கில மொழியில அப்படி என்ன இருக்கு ஃப்ளோரா? நீங்க சொல்லுங்க ஏதாவது. அதனால நான் தமிழை தூடான் தெல்லமடின் மேலான முட்டிக்கணியேன் முத்தமிழே, புட்டைக்குள் உன்னை படும் தேனே, உன்னோடு உவந்துரிக்கும் விண்ணப்பம் உண்டு வினம்பக்கேல். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்ற 3 இனத்தும் உண்டோ. திறமெல்லாம் வந்து என்றும் சிண்டாமணியாய் இருந்த உன்னை சிண்டு உண்டு சொல்லிய சிந்துமே. அண்டரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களை முக்குணமை பெற்றாய் நீ, குற்றமில்லா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆகிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ, நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய்.
நாக்குலவும் ஊரநசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு 8 உடையாய். தமிழே, நான் எனக்கு வந்து அந்த சொக்க நாட மேல ரொம்ப காதல் இருக்கு. அவரோட கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழே, என்னுடைய காதலை அவரிடம் தூது அனுப்பிவிடு. நீயே மனிதர்களை விடவே பெரியானவர் ஆகையால் நான் மனிதர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆகையால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீயே 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். நீயே 10 குணங்களை கொண்டுள்ளாய். 8 அழகையும் பெற்றுள்ளாய். ஆனால் மனிதர்களுக்கும் அது 1, 2, 3 தான் இருக்கும். ஆகையால் தான் நான் தமிழே, நான் உன்னிடம் தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய ஆசையை, அதாவது இந்த தலைவியினோட ஆசையை நிறைவேற்று. இந்த தலைவியின் காதலை தலைவனிடம் கூறிவிட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவி கூறு வந்து உண்மைதாங்க. தமிழோ தமிழ், அது வந்து மனிதர்களுக்கு ஊஞ்சமாக இருக்கும். தமிழே வந்து தூடு என்பதற்கு சரியா இருக்குங்க. ஸோ நம்ம தலைவி சொல்றத தப்பே இல்லைங்க. இங்க பாருங்க, என்னன்னா வந்துட்டு 7 இசை நாடகம் 3ஆ விளங்குது. சிந்தாமணி பாவின் திறன் அனைத்தும் கொண்ட சிந்தாமணி இருக்கு. அதாவது பாச்சிரப்பு இருக்கு. மனிதர்களே 3 குணங்கள், அதாவது தேவாடி தேவர்களுக்கே 3 குணங்கள் தான். ஆனா தமிழோ 10 குணங்கள் இருக்கு. வண்ணங்கள் வந்துட்டு 5 இருக்கு, மனிதர்கள் உண்டாக்கிய வண்ணங்கள். ஆனா தமிழும் 100 வண்ணங்களை கொண்டுள்ளது. ஆனா நாவின் மீது எத்தக்கூடிய சுவைகள் பார்த்தீங்க 6 இருக்கு. ஆனா தமிழும் வந்து 9 சுவைகள் இருக்கு. அழகு வந்து தமிழை அழகு பெறாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அழியாத அழகு ஒன்று தாங்க. ஆனா தமிழும் வந்து 8 அழகுனையும் பெற்றிருக்குங்க. இதை விட என்னங்க வேணும்? இப்படி மனிதர்களை விடவே அபாரங்களை கொண்ட தமிழ் தான் தூது அனுப்புவதற்கு சரியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லேர்ன் வித் சுஜிகேரன் சேனலில் இந்த மாதிரி தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பார்பி டால் வச்சு வந்து அழகழகான நாடகத்துறை வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்துட்டு எஜுகேட்டிவான நாடகம் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? மேகோட்டி பொம்மாவில் வர வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேட்டிவ், அவ்வளோன்னு எஜுகேட்டிவாக இருக்காது. ஆனால் லேர்ன் வித் சுஜிகேரன் சேனல் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பி ஷோ மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் எஜுகேட்டிவ் கண்டென்ட்டோ நிறைய எஜுகேட்டிவ் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை இனிமேல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச வரை நான் வந்துட்டு அப்பப்போ வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? 5 மாதத்துக்கு 5 மாதம் தள்ளியில் வீடியோ போட மாட்டேன். ஓகே, ஸோ மச், பாய்.